ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தாங்க இது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. கலந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் போல் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு பிரித்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இதை இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இதை நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை பண்ணிக்கலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் அதே மாதிரியே மாவு உருட்டிட்டு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாவு நம்ம எடுத்துகிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ வெளிப்பக்கமாக அந்த 2 எஜ்ஜையும் இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதே மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாங்க. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். உள் பக்கமாக இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டுட்டு வெளிப்பக்கமாகவும் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.